காலம் நமக்களித்த கையிருப்பு காலம் நமக்களித்த கையிருப்பு தமிழ் பகை முடிக்கிழந்த பெருமதிப்பு 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்போது உங்களோடு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். உலகெங்கிலும் பரவி வாழ்கிற எம்முயிர் சொந்தங்களே, ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது நீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். இங்கே பல்வேறு சாதி அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்பது சாதிக்காக அல்ல, நாங்கள் கொண்ட கொள்கையை சாதிப்பதற்காக என்பதை எங்களுடைய வெற்றி உங்களுக்கு உணர். எல்லா சாதிகளும் ஒன்று கூடியிருப்பது தமிழ் சாதியின் உரிமை நீக்கி என்பதை அறிவார்ந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் பேரன்பின் தாய். உலக உயிர்கள் எல்லாம் அன்பு கொண்டு ஆழத்தழுவி நேசித்த அன்னை, அவளின் பிள்ளைகள் நாங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதி வேண்டாம், அது ஏற்றதாழ்வுகள் வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கிறார்கள் என்று திராவிட முற்போக்கு பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் கேள்வி எழுப்புவார்கள். சாதிய ஏற்றதாழ்வுகள் அற்ற, சாதிய படிநிலைகள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க இருக்கிற இறுதி வாய்ப்பே சாதிவாரி கணக்கெடுப்பு தான். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுத்து கொடுப்பதுதான். அதனாலேயே என் அன்பு சொந்தங்களே, எடுத்து கொடுக்காதீர்கள், எண்ணி கொடுங்கள். அள்ளி கொடுக்காதீர்கள், அளந்து கொடுங்கள் என்ற முழக்கத்தை முன்வைக்கும். இங்கே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது இட ஒதுக்கீடு என்கிற சொல்லை நாங்கள் வெறுக்கிறோம். அந்த வார்த்தையை ஒதுக்கீடு செய்கிறோம். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மக்கள் ஒதுக்கீடு ஒதுக்கீடு என்று ஒதுக்கீடு செய்வதை ஏற்கவில்லை. இடப்பகிர்வு, உரிய இட பங்கீடு என்றுதான் அதை சொல்ல வேண்டும். எங்களுக்கு உரிய இடத்தை பகிர்ந்து அழியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இந்த சாதிய வாரியான இடப்பகிர்வு, அந்த முறை ஏன் கொண்டு வரப்பட்டது? அதன் நோக்கம் என்ன? அதன் தேவை என்ன? எந்த சாதி எந்த குடிகளின் அடிப்படையிலே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் இவற்றில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ
அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். பல முறை ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசி தர்க்கம் செய்து கொண்டு வரப்பட்ட ஒன்று. பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர், எக்கனாமிக்கலி பேக்வர்டு, சோசியலி பேக்வர்டு, எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வர்டு நாம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது. என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது மாறிக்கொள்ளக்கூடியது. இன்றைக்கு ஏழையாக இருக்கிற சீமான் நாளை பணக்காரனாகி விடலாம். அன்றாடங்காட்சியாக இருக்கிற ஒருவன் நாளை அம்பானி அதானி ஆகி விடலாம். இந்த பொருளாதார அளவுகள் மாறிவிடும். ஆனால் சாதிய இழிவு ஏற்றத்தாழ்வு மாறுவதில்லை. இந்த தெருவிலே சீமான் நடக்கக்கூடாது, இந்த குளத்திலே குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, இவன் படிக்கக்கூடாது, இவன் இந்த வேலைக்கு போகக்கூடாது என்றெல்லாம் ஒடுக்குமுறை, அடக்குமுறை, தீண்டாமை, இழிவு இருந்ததெல்லாம் நான் ஏழை என்பதற்காக அல்ல, நான் இழி சாதி தாழ்ந்த மகன் என்பதற்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. இந்த நாட்டின் முதல் குடிமகனானார் ராம்நாத் கோயில், ஒரு தாழ்த்தப்பட்ட மகன். இந்த நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கிறார் திரௌபதி முர்மு, பழங்குடி மகள். ஆனால் கோயிலுக்குள் சென்று அவர் இறையை வழிபட முடியவில்லை. மரத்து நிழலிலே யாகம் வளர்த்து குடும்பத்தோடு இருந்து அவர் சாமி கும்பிட்டு சென்றார். இதுதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவின் நிலம், நாட்டின் முதல் குடிமகனின் இல்லம். அதை விட உயரத்திற்கு எவரும் போக முடியாதாலும் அவர் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமல் போகவில்லை. அப்ப பொருளாதார அளவுகோல் அல்ல ஏற்றதாழ்வுக்கு காரணம். பழங்குடிமகள் திரௌபதி முர்மு இந்த நாட்டின் முதல் குடிமகள். அத்வானியும் ஐயா மோடி அவர்களும் நாற்காலியிலே இருந்து பேசுகிற போது ஓரத்திலே கைகட்டி நின்றார் நாட்டின் முதல் குடிமகன். இதான் நிலை. தலைவர்கள் எழுந்து பாரத மாதாக்கு முழக்கமிடுவார்கள். பாரத மாதா ஓரத்திலே நிற்கிறார். இதுதான் அறிவார்ந்த பெருமக்களே. ஏழை பணக்காரன் என்பதற்காக இந்த தீண்டாமை இழிவு வரவில்லை. தாழ்ந்த சாதி இழிமகன் பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கப்பட்ட பேதம், பாகுபாடு, இதை தகர்ப்பதற்கு, சமநிலை சமூகம் படைப்பதற்கு, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இதுதான் நமது முன்னவர்கள் முன்வைத்த தத்துவ கோட்பாடுகள் கொண்டிருந்த நிலைப்பாடு. அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுப்பு, அதற்கேற்ப கொடுப்பு. இதுதான் எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் நாட்டில் பிரச்சனை உருவாகுமா? அதான் கேள்வி. எனக்கு உண்டான கல்வி, அதற்குண்டான வேலை வாய்ப்பு, அதற்குண்டான ஊதியம் கிடைத்து விட்டால் நான் யாரோடு போட்டி கொள்ள போகிறேன்? யார் மீது பொறாமைப்பட போகிறேன்? யாரை வீழ்த்த தாழ்த்த பாடுபட போகிறேன்? இல்லை. நத்தைக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கூடதற்கு, புழுவுக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கொடுத்ததற்கு, அது இல்லை, அதனால் கொடுத்து வருகிறது. நத்தைக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் கூடு வருகிறது. எல்லா சமூகங்களுக்கும் உண்டான சமூக நீதி என்பது உரிய பங்கீடு கிடைத்து விட்டால் இது தேவை வராது. சாதி சங்கம் இருக்காது, தேவைப்படாது. ஆனால் இங்கே முறை என்ன? இந்த திராவிட ஆட்சியாளர்கள் யார் என்ன எவ்வளவு தெரியாது. உனக்கு மூலம் நிலம் என்னது?
வேளாண்மை செய்தவன் நான். காய்கறி எங்குது, ஆனால் சந்தையிலே கூர்கட்டி விற்கிற வியாபாரி யார்? உனக்கு 3 காய், உனக்கு 5 காய், உனக்கு 10 காய். நீ யார் முதல்ல எந்தி? திராவிட ஆட்சியாளர்கள் தான் இவர்கள் தான் இடஒதுக்கீடு தந்தார்கள். நீ நின்ன இடம் இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை பிச்சை. நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு, நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு, நான் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு. நீ இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை என்பதை நீ கவனிக்க. நான்கு கொடுத்தது 4 எது, இடம் என்னது, பார்த்து கொடுக்க வேண்டியது நான். நீ யார் முதல்ல புகாரி? நீ யாரு? 3 விழுக்காடு 4 விழுக்காடு அல்ல, மொத்த விழுக்காடு என்ன? இங்க எண்ணீர் பறையர் எவ்வளவு, படையாட்சி எவ்வளவு, தேவர் எவ்வளவு, தேவர்னா தேவர்னு போடாத, முக்குளத்தோர்னு போட்டு முடிச்சு கட்டாத. கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, என்ன பிள்ளை முதலி எவ்வளவு எண்ணிக்கிட்டு. வண்ணார் எவ்வளவு, குயவர் எவ்வளவு, புறவர் எவ்வளவு, கோயர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு, சாலியார் எவ்வளவு, என்னப்பா என்னென்னமோ சொல்றேன். தமிழ் நம்ம சாதி தான். பஞ்சம் இல்லாத ஒண்ணு தமிழனுக்கு சாதி தான். தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், வேலை பஞ்சம், எல்லா பஞ்சம் இருக்கும். ஆனா அந்த சாதி பஞ்சம் மட்டும் குறையும். மொத்தம் என்ன, கல்லருக்கு ஒரு அமைச்சர், மரவருக்கு ஒரு அமைச்சர், அகமுடைக்கு ஒரு அமைச்சர், முடிஞ்சது. வெளியில வந்து சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு தான் உங்களை ஒழிக்க போறாங்க. சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு என்ன செய்யணும்? உங்களை ஒழிக்கணுங்களா? உங்களை ஒழிக்கணும். நான் கோணார், எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர், 2 அமைச்சர். நான் முஸ்லீம், எனக்கு 2 அமைச்சர். இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் குடிகள் எல்லாருக்கும் 2, 3 பிச்சை இடம், பிச்சை இடம். நான் எடுத்துக்கிட்டதோ மிச்ச இடத்தை உனக்கு கொடுத்துக்கணும், ஆனா நீ எனக்கு பிச்சை இடம். ஆனால் நாட்டிலேயே 2வது தாய்க்குடி நான், முதல் குடி குறவன். நான் குன்றில் வாழ்ந்தவன், கால் தோன்றி முன்தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. கால் தோன்றிச்சு, மண் தோன்றல. மண் 3வது மருத நிலம். அப்ப முதலில் தோன்றிய நிலம் குன்று. குன்றில் வாழ்ந்ததா நான் குன்றவன். இன் குன்றி 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 குறவரன், ஆதி தாய்க்குடி குறவர் குடி. இங்கே இருக்கிற தமிழ் சொந்தங்களிடத்திலே, என் தம்பி தங்கைகளிடத்திலே கேட்கிறேன், மனச்சார்ந்து படி, நெஞ்சிலே கைவிட்டு சொல். இந்த நாட்டின் ஆதி தாய்க்குடி குறவர் குடிக்கு ஒரு இடம். வார்டு கவுன்சிலராக இருக்காங்கடா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்கடா. உன்னால் நம்ப முடியலா? அவனுக்கு சாதி சான்றிதழ் இல்லைன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட். உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த மகன் போராடி 4000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த நிலையில் தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நம் தாய்க்குடி வச்சிருந்தார். கீழே 2வது தாய்க்குடி ஆயர்கோன். நாம் யாதவர்கள் இல்லை, யாதவ் தமிழ் சொல்லே. 2வது பெரிய தாய்க்குடி ஆயர் மேய்ப்பன். நான் கோன். கோன் என்றால் அரசன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோன் உயரும். அந்த கோன், இந்த கோன். நமக்கு ஒரு நோய், அதனால நம்ம யாதவ இல்லை, யாதவ உத்தரப்பிரதேச யாதவா, பீகார் யாதவா, ஆந்திரா யாதவா, தமிழ்நாட்டு யாதவா, ஒரு நோய்.
இரண்டாவது தாய்க்குடி இந்த நாட்டில் பெற்றிருக்கிறது 2 அமைச்சர். ஆனால் ஐயா ஸ்டாலின் வீட்டிலே 2 அமைச்சர், 1 மிக உயர்ந்த பதவி முதன்மை அமைச்சர், முதலமைச்சர், 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர் 2. அவங்க அப்பா இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர் 2. அப்பா மகன். பிறப்பினாலேயே ஒருவன் இந்த இடத்தில், இந்த நிலத்தில், இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான் சனாதனம். இதற்கு பேர் தான் சனாதனம். ஒரு தகுதி இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலே அவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடுமானால் அது கேடு கட்ட கேவலம் விட்ட சனாதனம். அதை ஒழிக்கத்தான் சாதி வாரி கணக்கெடு. என் தம்பி திருமாவன் கூட வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு, எங்க ஐயா கேட்டது 20 விழுக்காடு, ஆனால் இவங்களை அறிவித்தது 10.5. அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள். அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. வரும். நாம் வந்த பிறகு எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். அவர் கேட்பது 20 10.5 அல்ல, சாதி வாரி கணக்கெடு. எடுத்து வன்னியரை என்ன ஐயா அவளை வரலையா 10.5 இல்லையா 8.10 தான் வருதுன்னு சொல்லி கொடு மறுக்க மாட்டார். என்ன தேவரை என்ன, கோணாரை என்ன, உடையாரை என்ன, முத்தரையரை என்ன, எல்லாரையும் எண்ணி விடு. கவுண்டர் எவ்வளவு எண்ணு, வெள்ளாள கவுண்டர் எவ்வளவு, வேட்டூர் கவுண்டர் எவ்வளவு, ஊராளி கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா தமிழர்கள் பேரன்புக்காரர்கள், பெருந்தன்மை மிக்கவர்கள். எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது, எதுக்கு போட்டி வருது, எதுக்கு பொறாம வருது? ஒரு எளிய உதாரணம் தான், ஒரு எளிய புரிதல் தான் என் தம்பி தந்தைகளே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. இது அநீதி, சமூக நீதி இல்லை. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஒரு பாட்டி ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கிறார். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஆனால் அந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார். அட்டைக்கு 10 கிலோ அரிசி. இது பங்கீடு. பக்கத்து வீட்டில் 10 பேர் இருக்கிறார்கள். அந்த குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. இது நியாயமான பகிர்வா? இதனால் தான் நீ எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு என்று கேட்கிறோம். இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள், ஏன் கொடுக்க மாட்டார்கள்? ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். தமிழர்களுக்கு தெரிந்துவிடும். கிளர்ச்சி எழுந்துவிடும். புரட்சி நடந்துவிடும். இத்தனை காலமாக இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தெரிந்துவிடும்.